வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை எழும்பூர் மற்றும் பீச் இடையே 4வது ரயில் பாதை அமைப்பது சம்பந்தமாக பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதுக்கு நேற்று நம்ம வீடியோ போட்டோம். இதை தவிர்த்து மற்ற ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்ட ரயில்கள் கூடுதலாக ஒரு நாளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரிக்கு செல்லக்கூடிய சென்னை எழும்பூரிலிருந்து செல்லக்கூடிய இந்த ரயிலானது வருகிற மார்ச் 9ஆம் தேதி தாம்பரத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி மன்னை எக்ஸ்பிரஸ் ரயிலும் நிச்சயமாக மார்ச் 9ஆம் தேதி தாம்பரத்திலிருந்து தான் புறப்படும். அதே மாதிரி குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் காலையில் கிளம்பி குருவாயூர் நோக்கி செல்லக்கூடிய ரயிலும் மார்ச் 9ஆம் தேதி தாம்பரத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து மார்ச் 9ஆம் தேதி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சென்னை எக்மோருக்கு வராது. சென்னை எக்மோர் வராதுன்னா அப்போ தாம்பரம் வரைக்கும் தான் இயக்கப்படும். அதுக்கு தகுந்தாற்போல் நம்முடைய ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி மதுரையிலிருந்து டெல்லி ஹிசர் நிசாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய சம்பத் கிராந்தி எக்ஸ்பிரஸ் ரயிலானது மார்ச் 9ஆம் தேதி சென்னை எக்மூர் வராமல் திருத்தணி வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் செந்தூர் எக்ஸ்பிரஸ். இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் போகும்போதும் சரி வரும்போதும் சரி தாம்பரத்திலிருந்து தான் புறப்படும் மார்ச் 9ஆம் தேதி. ஏன்னா அந்த அளவிற்கு மாற்றம் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது. மார்ச் 8ஆம் தேதி புறப்படக்கூடிய இந்த ரயிலுக்கு இந்த மாற்றம் செஞ்சுருக்கிறதுனால மார்ச் 9ஆம் தேதி திருச்செந்தூர்லேருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் 9ஆம் தேதி தாம்பரம் வரைக்கும் இயக்கப்படும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லையும் அந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸும் மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கிறது. வருகிற மார்ச் 9ஆம் தேதி திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய வந்தே பாரத் ரயிலானது மாம்பலம் வரைக்கும், அதாவது டி நகர் பக்கம் வரைக்கும் தான் இயக்கப்படும். ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயினானது சென்னை எழும்பூர்லேருந்து இயக்கப்படாது, மாம்பலத்திலிருந்து இயக்கப்படும். வைகை எக்ஸ்பிரஸும் பல்லவன் எக்ஸ்பிரஸுமே 6, 7 அப்படிங்கிற 2 நாள் கொடுத்துருந்தாங்க. இப்போ 9ஆம் தேதியும் அந்த மாற்றத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 3 நாட்களும் இந்த ரயிலானது தாம்பரத்திலிருந்து தான் புறப்படும், தாம்பரம் வரைக்கும் இயக்கப்படும். அடுத்து இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 11017. இந்த ரயிலானது லோகமானிய திலக் டெர்மினல்ஸ் மும்பையிலிருந்து காரைக்கால் வரைக்கும் இயங்கக்கூடிய வாராந்திர ரயிலானது மார்ச் 8ஆம் தேதி அங்கிருந்து கிளம்பக்கூடிய ரயில் சென்னை எழும்பூருக்கு வராது. திருத்தணியில் இருந்து அப்படியே பைபாஸ் எடுத்து செங்கல்பட்டு வழியாக இயக்கப்படும். இந்த மாற்றங்கள் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, 4வது பாதை அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியானது பீச்சிலிருந்து எக்மோர் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாதை அமைக்கப்பட்டவுடன் பல்வேறு ரயில்களின் வேகம் அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.